ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே வரேன். நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே வரீங்க. எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, யூ ஆர் பிகமிங் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே. டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள். யூ ஆர் பிகமிங் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே. நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே வர. நீ ரொம்ப மாறிட்ட. நீ ரொம்ப மாறிட்ட. நீ ரொம்ப மாறிட்டடா. நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு பேசுறதா இருந்தால் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி பேசலாம் அப்படின்னா, யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். எ லாட் அப்படின்னா நிறைய. யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். நீ ரொம்ப மாறிட்ட. யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். சரி, முந்தானத்து தான் அங்கே போனேன். முந்தானத்து தான் அங்கே போனேன். முந்தானத்து அங்கே போனேன். எப்படிங்க பேசலாம்? த டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா முந்தானத்து. அங்கே போனேன் அப்படின்னா ஐ வென் தேர். ஐ வென் தேர் த டே பிஃபோர் எஸ்டர்டே. முந்தானத்து தான் அங்கே போனேன். முந்தானத்து அங்கே போனேன். ஐ வென் தேர் த டே பிஃபோர் எஸ்டர்டே. சரிங்களா? சரி, நேற்று நாள் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். நேற்று நாள் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். எப்படிங்க பேசலாம்? ஐ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன். ஆல் டே எஸ்டர்டே. நேற்று நாள் ஃபுல்லாக ஐ வாஸ் அட் ஹோம் ஆல் டே எஸ்டர்டே. நேற்று நாள் ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கேன்? ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறேன்? எப்படிங்க பேசலாம்? Why do you always trigger him அப்படின்னு பேசலாம். Why do you always trigger him? ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கேன்? Why do you always trigger him? என்னை விட அவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். என்னை விட உங்களுக்கு தான் அவர் நல்லா தெரியும். எப்படிங்க பேசலாம்? You know him better than I do. You know him better than I do. என்னை விட உங்களுக்கு தான் அவர் நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. நேற்று நீ ஸ்கூல் போனியா? நேற்று நீ ஸ்கூல் போனியா? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ கோன்னா நீ போனியா? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? நேற்று நீ ஸ்கூல் போனியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நான் ஸ்கூல் போகலை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? நேற்று நான் ஸ்கூல் போகலை. ஐ டின்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஐ டின்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஐ டின்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. நேற்று நான் ஸ்கூலுக்கு போகலை. சரி, என்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. என்னால் ஒரே சமயத்தில் ரெண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஐ காண்ட் டூ டூ திங்ஸ் அட் எ டைம். இந்த அட் எ டைம் அப்படிங்கிறது அட் டைம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? ஐ காண்ட் டூ டூ திங்ஸ் அட் அ டைம். என்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கான். அவன் எப்பயுமே சும்மா தான் இருக்கான். அவன் சும்மா தான் இருக்கான். இது எப்படி பேசலாம் அப்படின்னா, ஹீ இஸ் ஐடில். அவன் சும்மா தான் இருக்கான் ஆல் த டைம், எப்பயுமே. ஹீ இஸ் ஐடில் ஆல் த டைம். ஹீ இஸ் ஐடில் ஆல் த டைம்னா அவன் எப்பயுமே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரி, நேற்று என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். எப்படி பேசலாம்? ஐ சா எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் எஸ்டர்டே. ஐ சா எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் எஸ்டர்டே. நேற்று என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப பிஸி அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ வாஸ் வெரி பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி பிஸி எஸ்டர்டே. நேற்று நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? Why is it happening only for me? Why is it happening only for me? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? சரிங்களா? சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னே இருக்க? ஏன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னே இருக்க? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, why do you always look irritated? Why do you always look irritated அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? சரி, நேற்று நான் எதுவுமே சாப்பிடலை. இது எப்படி பேசலாம் அப்படின்னா, I didn't eat anything yesterday. I didn't eat anything yesterday. நேற்று நான் எதுவுமே சாப்பிடலை. சரி, டிவி பார்க்குறதுக்கெலாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? சரி, டு வாட்ச் டிவி பார்க்குறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு வாட்ச் டிவி அப்படின்னா எனக்கு டிவி பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. சரி, ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிடாது. நீ முயற்சி பண்ணணும். நாளுக்கு நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிடாது. இந்த மாதிரி நம்ம பேசுவோமா இல்லைங்களா? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இது எப்படி இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படின்னா, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. இந்த இன் ஏ டே அப்படிங்கிறது இன் அ டே அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னா ரோம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை
அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதில் சாதிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு டைம் எடுக்கும், எல்லாமே ஒரே நாளில் கிடச்சிடாது அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் இந்த மாதிரி பேசுவாங்க. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு பேசுவாங்க. சரிங்களா, மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.